Welcome to my YouTube channel PTS Chemistry Class. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டை பற்றின ஒரு கான்செப்டில் ஒரு டவுட் இருந்தது, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we will see the definition of the limiting reagent. So limiting reagent definition I have shown you on the screen. So this is the reactant அப்படின்னு சொல்லலாம். ரியாக்டன்ட்னு சொன்னோம்னா ரியேஜென்ட்டுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு ஆகிடும். பட் இட் இஸ் பேசிக்கலி ப்ரெசென்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் தட் இஸ் என்டையர்லி கன்சியூம்டு when the reaction goes to completion. அதாவது ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரியேஜென்ட் இருக்காது. எந்த ரியேஜென்ட்டை ஃபுல்லாக காலி ஆகிடுறதோ அந்த ரியேஜென்ட்டுக்கு பேர் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். எது இன்னும் மிச்சம் இருக்கோ அது வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். இப்போது உதாரணமாக, if you take this reaction, say when methane is burnt in oxygen, அப்போ we will get CO2 plus H2O நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல suppose if you take some 10 moles of methane நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எந்த ரியாக்ஷன் நம்ம எடுத்திருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு எது லிமிட்டிங் ரியேஜென்ட்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 2H2O. ஸோ 4H, ஒரு கார்பன், இங்கே 2O, 4O இருக்குது. ஸோ 2O2 இருக்குது. தட் இஸ், ஸோ we will see the stoichiometric relation. 1 mole of methane reacts with 2 mole of oxygen to produce 1 mole of CO2 and 2 moles of water. ஓகே, ஸோ 1 mole of methane அப்படின்றது 16 grams, 2 mole of oxygen அப்படின்றது O2 அப்படின்றது 32 வரும், 2 molesன்றது 64 grams வரும், அண்ட் இது வந்து 44 grams of carbon dioxide and 2 into 18 36 gram of water வரும். ஸோ இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, there is a stoichiometric relation for all the equation. எந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டாலும் கெமிக்கல் ஈக்குவேஷன், பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். என்ன ரிலேஷன்ஷிப்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் தட் இஸ் மோல் ரிலேஷன்ஷிப். மோல் தட் இஸ் ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் எவ்வளோ மோல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு. ரெண்டாவது டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இப்போ 1 mole அப்படின்னு சொன்னால் we will have Avogadro number of molecules. இங்கே 2 molesனா 2 times Avogadro number of molecules. அகெயின் இங்கே 1 mole 1 time Avogadro number of molecules, 2 timesனா 2 times Avogadro number of molecules. அண்ட் இது மீத்தேன் வந்து கேஸாக இருக்கிறதுனால 1 mole will corresponds to 22.4 liter at STP. இது 2 moles இருக்கிறதுனால 2 into 22.4 liter at STP. அண்ட் இது 1 mole CO2 கேஸாக இருக்கிறதுனால this is also 1 into 2, that is 22.4 liter at STP. இப்போ இந்த H2O ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இங்கே மென்ஷன் பண்ணல. ஓகே, சப்போஸ் இது வேப்பராக இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக வேப்பராக தான் இருக்கும். ஏன்னா இது கம்பஷன் ரியாக்ஷன்றதுனால, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ன்றதுனால வேப்பராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அது வேப்பராக இருந்தால் இருக்கும். ஸோ சப்போஸ் if it is vapor we can take it as 22.4 or we can neglect that. ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரிலேஷன் வந்து மோல். ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் மோல் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். இது எல்லாமே ஈக்குவேட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 mole பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் 1 mole ஆஃப் மீத்தேன் வில் கிவ் யூ 1 mole ஆஃப் CO2. இது அக்செப்டட். அதே மாதிரி பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் Avogadro number of molecules will produce Avogadro number of molecules of CO2. That is also acceptable. Number of molecules. நான் இந்த இது நான் இன்னும் சொல்லலை, தட் இஸ் கிராம்ஸ் நான் இன்னும் சொல்லலை. ஐ வில் கம் டு தட். நம்ம நெக்ஸ்ட் வந்து வால்யூம் இஸ் ஆல்சோ அக்செப்டட், தட் இஸ் ஈக்குவல். அப்படின்னா என்ன? 22.4 liter of methane will produce 22.4 liter of CO2 on complete combustion. Okay, so that is what is the relationship we are trying to say about volume of the balanced equation of complete combustion of methane. Okay, so mole பார்த்துட்டோம், மாலிக்யூல்ஸ் பார்த்துட்டோம், வால்யூம் பார்த்துட்டோம். இதில் வந்து கிராம்ஸ் நம்மளுக்கு வராது. ஏன்னா இந்த கிராம்ஸ் இட் இஸ் ஓகே,
இது வந்து நம்ம மோலுக்கு ஈக்குவேட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம், இது ஓகே. பட் we can say that 16 gram methane will produce 44 gram CO2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது மாஸை வந்து நம்ம ஜென்ரலாக எடுத்துக்க மாட்டோம். we don't take mass, ஏன்னா அது ப்ராப்ளம் போடும்போது நம்மளுக்கு அது தப்பாக வந்துடும். அது மாஸ் எடுக்கும். மாஸ் cannot be equated. Only mole, molecules, volume can be equated. Okay, volume in ml or liter. So இது ஒரு பேசிக்கான பாயிண்ட் regarding the limiting reagent. So definition நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், which is completely consumed. At the end of the reaction, now if all the methane is converted to CO2, then methane will be the limiting reagent. If all the methane is consumed, then it is called as a limiting reagent. Okay, so now we will see some more concept. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். We will see an example. Say for example, if you have A plus 2B gives C plus 2D. Okay, இப்போ இதை நம்ம ரெண்டு மெத்தடில் இந்த லிமிட்டிங் ரியேஜெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து கான்செப்ஷுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ஒரு ட்ரிக்குன்னு சொல்லலாம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரிக் மெத்தட் சொல்லிடுறேன், அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கான்செப்ஷுவல் மெத்தடில் உனக்கு சொல்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஈக்குவேஷனில் உனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. என்ன கிவன் டேட்டா என்ன, இதில் வந்து 3 moles of A reacts with say 9 moles of B, okay, to form say some products. இப்போ உனக்கு என்ன கேட்பாங்க, according to this equation find out how much amount of C or D is formed அப்படின்னு கேட்கலாம். or find out according to this equation which is the limiting reagent, A or B அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டாபிக் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்றதுனால we will focus on limiting reagent. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லிமிட்டிங் ரியேஜென்ட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ யூ கேன் ரைட் டவுன் தட் ஃபார்முலா. எக்ஸ் ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வேல்யூ அதுன்னா கிவன் மோல்ஸ். இந்த சம்மில் எவ்வளோ மோல் கொடுத்துருக்காங்களோ அந்த மோல், கிவன் மோல். அதாவது இந்த மோலுன்றது வந்து இது நம்ம ஒரு வேல்யூன்னு சொல்கிறேன். அந்த வேல்யூவில் நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம். அந்த வேல்யூவில் யூ கேன் கம்பேர் மோல், இதுதான் நான் முதல்ல சொன்னது. மோல் எடுத்துக்கலாம், வால்யூம் எடுத்துக்கலாம், அண்டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கலாம். எது கொடுத்துருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா என்ன, ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் அந்த ரியாக்டண்ட்டுக்கு என்ன வேல்யூ வருது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன், அவங்க இந்த ஈக்குவேஷனில் அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏபிசிடி என்ன காம்பவுண்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால வி அஸ்யூம் தட் திஸ் இஸ் அ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அக்கார்டிங் டு த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ பார்த்தேன்னா 1, பிக்கு 2, சிக்கு 1, டிக்கு 2. அதுதான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில். இப்போ நம்ம இந்த கிவன் வேல்யூ எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது கிவன் வேல்யூ இப்போ 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நவ் வி வில் சப்ஸ்டிடியூட் திஸ் வேல்யூ, திஸ் XA ஒரு வேல்யூ, நம்ம எக்ஸ்ன்றது ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கிவன் வேல்யூ வந்து 3 மோல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் A is 1, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி பியோட எடுத்துட்டேன்னா அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன வேல்யூ அப்படின்னா கிவன் மோல்ஸ் 9 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2, விச் இஸ் ஈக்குவல் டு 4.5. ஓகே, ஸோ இப்போ ஏயோட வேல்யூ 3ஆக இருக்குது, பியோட வேல்யூ 4.5ஆக இருக்குது. இப்போது இந்த ரெண்டுத்தில் எது கம்மியாக இருக்கோ, now you can see XA is less than XB. ஸோ எது கம்மியாக இருக்கோ that will be the limiting reagent. எது கம்மியாக இருக்கோ that will be the limiting reagent. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ஷார்ட் மெத்தட். நான் மறுபடியும் சொல்கிறேன். இஃப் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த ரியாக்ஷன் வந்து ஒன்று ஈக்குவேஷனாக கொடுக்கலாம், இல்லை வேர்ட் ஈக்குவேஷனாகவும் கொடுத்துடலாம். சே ஜிங்க் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்
to liberate hydrogen and zinc and form zinc chloride. Calculate the amount of hydrogen gas, volume of hydrogen gas produced அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லை எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. அதற்கு ஸ்டெப்ஸ் என்ன, ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரைட் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். என்ன ரியாக்ஷன் கொடுத்துருந்தாலும் ரைட் தி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ சார் இந்த ரியாக்ஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு நோ த ரியாக்ஷன். மோஸ்ட்லி அவங்க வந்து ஈஸியான ரியாக்ஷனாக தான் கொடுப்பாங்க. ஜென்ரலாக வந்து தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், இல்லைனா கம்பஷன் ரியாக்ஷன்ஸ், இல்லைன்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க அதில். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ் வச்சு நம்ம அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் how to predict the products in inorganic chemistry அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் குவைட் ஈஸி. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லாம் கூட படிச்சிருப்பீங்க அந்த. ஸோ யூ நோ சம் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்ரோ கார்பன்ஸை பொறுத்த வரைக்கும், ஹைட்ரோ கார்பன்ஸ்னால் யூ வில் பி ஸ்டடிங், இப்போ 11th இருந்தீங்கன்னா யூ வில் பி ஸ்டடிங் இன் ஹைட்ரோ கார்பன்ஸ் சாப்டர். 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஹைட்ரோ கார்பன் எடுத்தேனாலும், ஆல்கேன், whether you take alkane or alkene or alkyne, எந்த ஹைட்ரோகார்பன் எடுத்துட்டேனாலும் அதை வந்து when you do combustion you always get CO2 plus H2O. Only thing is you have to balance this. For balancing I have put up separate video ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ you can go and watch that video. So those who have not seen that video, I will briefly explain you here how to find out that. Okay, say for example you take how to balance the equation. இது நீங்கள் 10th hit and trial methodல படிச்சிருப்பீங்க. Now I will teach you a mathematical way to balance the equation, which is very important. ஏன்னா நம்ம மேத்தமேட்டிக்கலில் சால்வ் பண்ணும்போது தப்பு வராமல் இருக்கும். அப்படியே தப்பு வந்தாலும் குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம் நம்மளால். ஓகே, ஸோ say for example நம்மளுக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் ஒன்று எடுத்துக்கலாம். N2 plus H2 gives NH3. Okay, now we have to balance this equation. So first step என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நம்ம போட்டுக்கணும். A, B, C. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இப்படி போட்டுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, we know that based on law of mass action, left side of the equation will be equal to right side of the equation. இது நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் எழுதும்போது மட்டும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போக போக you can skip and mentally you can do this by yourself. Okay, so just make some space and then I write it here. Now next என்னென்ன elements இருக்குங்க, the elements that are present here is nitrogen and hydrogen. Now left hand side of the equation la பார்த்தீங்கன்னா 2 into A is 2A LHSல, ரைட் சைடில் RHSல 1 into C. அதே மாதிரி ஹைட்ரஜன் பார்த்தோன்னா 2 into B 2B, ரைட் சைடில் 3 into C 3C. அவ்வளோதான், ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். அப்படின்னா என்ன, நவ் யூ புட் A equal to 1. ஏக்கு நம்ம எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஜென்ரலாக நம்ம 1 தான் கொடுப்போம். சம்டைம்ஸ் இப்போ ஃப்ராக்ஷனாக வருது அப்படின்னா நம்ம we can give 2 or 3 depending upon the requirement. Generally 1 is sufficient to have the minimum balanced format and ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ A equal to 1 போட்டால் இந்த ஈக்குவேஷனில் என்ன வரும், A equal to 1 போட்டால் C equal to 2 வரும் இல்லையா, C equal to 2 வரும். அந்த வேல்யூ திருப்பி இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுன்னு வச்சுக்கோ. C equal to 2 போட்டால் என்ன வரும், 3 2s are 6 இருக்கும். 2B is equal to 6, 2B is equal to 6, B is equal to 3. So B is equal to 3. So you get the stoichiometric coefficient. So you can know that this is 1, B is 3 and this is 2. So you can check. Hydrogen பார்த்தனா இங்க 6 இருக்கும், 6 hydrogen. அதே மாதிரி இங்கேயும் வந்து 6 hydrogen, 2 nitrogen and it is balanced. இது எதுக்கு சொன்னேன்னா மேத்தமேட்டிக்கலாக போடும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எரரும் நம்மளுக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுனதுக்கப்புறமா அதோட மோல் ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்துடணும். மோல் நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த வேல்யூஸில் ஒன்று மோல் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரலாம், இல்லை கேஸ் கொடுத்து அந்த சம்மில் வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா வால்யூம் ரிலேஷன்ஷிப்பை எழுதிக்கலாம், இல்லை மாலிக்யூல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மாலிக்யூல் ரிலேஷன்ஷிப்பை அங்கே கீழே எழுதிக்கணும் அந்த இடத்துல. ஸோ இங்கே இது இப்போ சப்போஸ் இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம இதில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ.
இதில் நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம்? We can write it as, now this nitrogen will be 1 mole nitrogen, அப்புறம் இது 3 moles hydrogen gives 2 mole ammonia. ஸோ இதுக்கு பேர் தான் மோல் ரிலேஷன்ஷிப்னு பேர். வால்யூமில் எழுதும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மோல்னா 22.4 லிட்டர்ஸ், 3 மோல்னா 3 × 22.4 லிட்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன், அந்த மாதிரி வரும். ஸோ ரைட் த, ரெண்டாவது ஸ்டெப் என்ன? ரைட் த relations in terms of, write the relations between all the parameters. இங்க இருக்கிற reactant and product எல்லாத்தினுடைய relation வந்து in terms of நம்ம in terms of moles, அப்படி இல்லைன்னா volume, அப்படி இல்லைன்னா molecules. அதை எழுதிடணும். எழுதுனதுக்கு அப்புறமா மூணாவது அந்த ஃபார்முலா போடணும். என்ன? எக்ஸ் ஃபார்முலா, லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ ஒரு ரியேஜென்ட் போட்டுட்டு என்ன பண்ணணும்? அவங்க என்ன சம்மில் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, மோல்ஸ்னால் எவ்வளோ மோல் கொடுத்துருக்காங்க, வால்யூம்னா எவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்காங்க, மாலிக்யூல்னால் எவ்வளோ மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ கிவன் வேல்யூ டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போட்டுட்டு the lowest will be the limiting reagent. Lowest x value is the limiting reagent. So easier கண்டுபிடிச்சிடலாம். Okay, so now let's do one குட்டி problem. So I'll give you a problem, you see whether you are able to do that. Say for example a plus 5b gives c plus 3d. Okay, now இதில் LR எது? ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, இதில் நான் வந்து உங்களுக்கு கிவன் வேல்யூ கொடுக்குறேன். A வந்து 10 moles இருக்கு, Bயும் வந்து 10 moles இருக்கு. ஓகே, pause the video and find out the limiting reagent using this formula and then you check. So you will know that. So இங்கே என்ன வரும்? XA வந்து 10 mole கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் A வந்து 1 which is equal to 10. அதே மாதிரி XB is equal to 10 mole கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 5 which is equal to 2. Now XA is greater than XB. XA is greater than XB. Therefore B is the limiting reagent. B is the limiting reagent. Okay, so this is how we have to find out the value. We will do one more problem. We will do another problem. Say for example H2 plus half O2 gives H2. Suppose இதில் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் ஈஸியாக இருக்கும்னா, சப்போஸ் எல்லாமே கேஸாக இருக்குன்னா நம்ம அதோட வால்யூம் எடுத்து ஈக்குவேட் பண்ணி போடலாம், வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ இதில் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 கிராம் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, 32 கிராம் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ ஈக்குவேஷன் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் இங்கே நம்ம என்ன சொன்னேன், இந்த இடத்துல கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராம்ஸை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அந்த கிராமை வந்து நம்ம மோலாக கன்வெர்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? மோல் ஃபார்முலா என்ன? மோல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ ஹைட்ரஜன்னா 2 நம்ம எடுத்துக்கலாம். 2 ஹைட்ரஜன் H2 இருக்கிறதுனால யூ கேன் டேக் இட் as 2. ஹைட்ரஜனுக்கு 2 வந்துடும். அதே மாதிரி மோல் வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை N இல்லையா? ஸோ NH2 will be equal to 2. அதே மாதிரி NO2 will be equal to 32 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை O2 கொடுத்துருக்காங்க இல்லையா? O2னா என்ன வரும்? 32 வரும். O2னா 32 வரும். So that is equal to 1. So this is 2 mole and this is 1 mole. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? X கண்டுபிடிக்கணும். XH2 கண்டுபிடிக்கணும். XH2னா என்ன? கிவன் வேல்யூ 2 moles divided by stoichiometric coefficient of hydrogen 1 which is equal to 2.
அதே மாதிரி XO2 எடுத்துட்டேன்னா given moles வந்து 1 mole divided by stoichiometric coefficient half, that is 0.5. எப்போவுமே டெசிமல் இருந்தால் அதை ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கும், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த half மேலே வரும்போது again it will be 2. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா this is also 2 and this is also 2. Both 2 வருதா இதில் 1 by 2 is 1 mole. 1 by 2 மேலே போடும்போது 2 into 1 by 1. ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா ரெண்டுமே சேமாக தான் உனக்கு வருது. தட் இஸ் XH2 is equal to XO2. அதனால் both are limiting reagent. Both are limiting reagent. இப்போ இதிலே இன்னொரு கொஷின் கேட்கலாம். What is the volume of water that is formed? Volume of water that is formed. So volume of water எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த according to this equation 2 moles of H2 react with 1 mole of O2 to form 1 mole of water. 1 mole of water. 1 mole of water இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ 1 mole of water form, moles of water formed. Moles of water formed. இது இன்னொரு கேள்வி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட் ஆர் ஐடென்டிஃபை த எக்ஸஸ் ரியேஜென்ட். ரெண்டாவது கொஸ்டின் என்ன? ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்ட் எய்தர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆர் மாலிக்யூல்ஸ். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ. இப்போ இங்கே மோல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம்டு எவ்வளோ? ஒன் மோல் இஸ் ஃபார்ம்டு. ஸோ 1 மோல்னு அது வேப்பராக நம்ம எடுத்துக்கிற கேஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால we can equate this to 22.4 liter at STP. ஓகே, ஸோ இப்போ இதில் ரெண்டு 2 moles ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, if you take 2 moles of formed அப்படின்னா then it will be 2 into 22.4 liters உனக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ that is how you find out the limiting reagent in the concept. Okay, so now let us work on some problems. So I'll just show you the problem. I want you to note down the problem. So try to work out the problem, pause the video, copy down the problem, and then try to solve the problem and then come back to the video and see the correct answer. Okay, first I'll show you the problems. I want you to just pause the video and note down the problem. Just write down the equation. அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து நீ அந்த மோல்ஸ் எல்லாம் நீ எழுதிட்டேன்னா போதும். அந்த மோல்ஸ் அண்ட் வாட் எவர் தட்ஸ் கிவன், ஆர் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கீப் இட் ஆன் யுவர் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ தி ப்ராப்ளம், தென் ஐ வில் ஒர்க் அவுட் ஒன் பை ஒன். Pause the video and note down the problem. Okay, so I have given you 6 problems. So we will do one by one. We will use the same technique. So first here in this I will try to teach you conceptually, then we will see the on the shortcut la po shortcut la போட்டான entrance exam la பொறுத்த வரைக்கும், as I told you, தெரிஞ்ச கொஸ்டினை வந்து நீ கம்மியான டயத்தில் போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கறது. ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கறதுனால அதை மட்டுமே புரிஞ்சுட்டு கான்செப்ட் தெரியாமல் இருக்கக்கூடாது, சரியா? ஸோ கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் ஷார்ட்கட் வந்து என்ட்ரன்ஸ் பர்பஸ்க்காக அதை நீ யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நவ் லெட் us take this equation. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ரைட் டவுன் தட் ஈக்குவேஷன். zinc plus 2HCl give you ZnCl2 plus H2. ஓகே, ஸோ இதில் இது வந்து ஜிங்க் சாலிடு, இது அக்வஸு, அதே மாதிரி H2 கேஸு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 0.3 mole of zinc is added. 0.3 mole of zinc is added to hydrochloric acid containing 0.52 moles of hydrochloric acid. How many moles of H2 produced? How many moles of H2 produced? Okay, so இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு
ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேலன்ஸ்டாக இருக்குது. ஒரு ஜிங்க் 2 Cl 2 Cl 2 H 2 H பேலன்ஸ்டாக இருக்குது. யூ ஹவ் டு செக் தட். யூஸ்வலாக சம்மில் கொடுக்கும்போது அப்படி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் அவங்களாம் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ்டாக தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரேர் கேசஸில் தே மே நாட் கிவ் யூ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் அக்கார்டிங் டு திஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் 1 mole of zinc react with 1 mole of zinc react with 2 moles of HCl, 2 mole HCl, 2 mole HCl to produce 1 mole hydrogen. இது நம்மளுக்கு ஸ்டாண்ட். இதை பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கிற we know that WKT. We know that according to the equation this is what is the relationship. இதுதான் நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். ஓகே, ஃப்ரம் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ வி நோ திஸ். நவ் இப்போது 1 mole of zinc அப்படின்னா 1 mole of zincலேருந்து நம்மளுக்கு இப்போ கொஷின் எவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 1 mole zinc produces 1 mole hydrogen. 1 mole hydrogen. ஓகே, அப்போது 0.3 mole எவ்வளோ வரும்? 0.3 mole zinc. சம்மில் கொடுத்துருக்கிறது வந்து x mole hydrogen வரும். ஸோ யூ ஹவ் டு டூ cross multiplication. ஸோ x into 1 equal to 1 into 0.3. Therefore x equal to 0.3 moles. X equal to 0.3 moles of hydrogen is produced. Okay, so இப்போ இது நம்ம எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கணும். லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஷார்ட்கட்டில் ஃபஸ்ட்டு போடலாம். ஷார்ட்கட்டில் என்ன? எக்ஸ் ஜிங்க் இஸ் ஈக்குவல் டு கிவன் வேல்யூ 0.3 டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1. அதே மாதிரி எக்ஸ் HCl given value 0.52 divided by stoichiometric coefficient 2. So that will be எவ்வளோ வரும்? This is 0.3 and this is going to be 0.26. 0.26. So therefore now X zinc is greater than zinc HCl. Therefore HCl will be the limiting reagent. இது நம்ம குயிக்காக கண்டுபிடிச்சிட்டோம். இதை கான்செப்சுவலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கான்செப்சுவலானா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் 1 mole of zinc reacts with 2 moles of HCl, okay, to produce this. அப்போது 0.3 mole of zinc-க்கு எவ்வளோ தேவைப்படும்? 1 mole of zinc, நல்லா பாரு, 1 mole of zinc reacts with 2 moles of HCl according to the balanced equation. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.3 mole கொடுத்துருக்காங்க. அப்போ 0.3 mole zinc will react with எவ்வளோ HCl கொடுக்கும்? 1 mole zinc reacts with 2 mole HCl. 1 mole zinc reacts with 2 mole HCl. அப்போ 0.1 எவ்வளோ வரும்? equal to x போட்டுக்கணும். அப்போ cross multiply பண்ணணும் திருப்பி. ஸோ x into 1 and 0.3 into 2. okay, so x into 1 equal to 0.3 into 2, which is equal to 0.6 mole. அதாவது 0.3 mole zinc-க்கு நம்மளுக்கு எவ்வளோ HCl தேவை? 0.6 mole HCl தேவை. சரியா? ஆனால் நம்மளுக்கு சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.52 mole தான் கொடுத்துருக்காங்க. கம்மியாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோ. This is greater than what is given in the problem. 0.52 mole தான் கொடுத்துருக்காங்க HCl given value. அதே மாதிரி இப்போ நம்ம HCl நம்ம எடுத்துக்கலாம். HCl என்ன? according to the same equation 2 moles of HCl react with 1 mole zinc. சரியா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ HCl கொடுத்துருக்காங்க? therefore 0.52 mole HCl will react with x moles of zinc. அதுக்கு எவ்வளோ zinc தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு எவ்வளோ zinc, that is 0.52 molesக்கு எவ்வளோ zinc வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தேன்னா அப்போ என்ன? அகெயின் கிராஸ் மல்டிப்ளை.
cross multiply x into 2 equal to 1 into 0.52. Therefore, x equal to 0.52 divided by 2 equal to 0.26 moles of zinc. தேவை எதுக்கு 0.52 மோல் HClக்கு 0.26 மோல்ஸ் ஆஃப் ஜிங்க் இருக்கு. இப்போ நம்மளுக்கு சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் வந்து நம்மளுக்கு 0.3 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்மில் ரிமெம்பர், சம்மில் வந்து 0.3 மோல்ஸ் ஜிங்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போது அதுதான் நம்ம இங்கே எடுத்து வைக்கிறோம். இங்கே 0.26 வந்து இட் இஸ் லெஸ் தேன் 0.36 மோல்ஸ், சாரி 0.3 மோல்ஸ் ஜிங்க். This is given. அதாவது நம்ம சம்மில் வந்து 0.52 மோல் HCl கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ தேவை, 0.6 தேவை, கம்மியாக இருக்குது. எது கம்மியாக இருக்குது? சம்மில் கொடுத்தது கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு 0.3 மோல் ஜிங்க் தேவை, சாரி 0.26 மோல் ஜிங்க் தேவை. ஆனால் சம்மில் வந்து 0.3 கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. Okay, so you write it here. Now this is excess, this is required. அதே மாதிரி this is required, this is less. Therefore, this is LR, this is the limiting reagent. இதுதான் நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே வந்திருக்கு. ஓகே, கான்செப்சுவலாக நம்ம இந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ HCl is the limiting reagent and the amount of H2 that is formed is 0.3 mole H2. Okay, so I think by அதே மாதிரியே நீங்கள் நெக்ஸ்ட் சம்மும் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம், ஸோ now ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் you have to write down the equation. Equation எடுத்து எழுதிப்பாங்க. So what is the equation? H2 react with O2. H2 react with O2. H2 react with O2 to form water. Okay. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ட்ரிக்கி பார்ட் இருக்குது. சார் இதை 1 மோலுக்கு எடுத்துக்கிறதா, ஹாஃப் மோலுக்கு எடுத்துக்கிறதான்னு ப்ரப்போர்ஷனேட்டாக வந்து எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பேலன்ஸ் பண்ணும்போது ஐசெட் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது A ஈக்குவல் டு 1ன்னு போடலாம், 2ன்னு போடலான்னு சொன்னேன். A ஈக்குவல் டு 2 போட்டேன்னா உனக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ யூ வில் கெட் 2H2 இந்த மாதிரி வந்துடும் உனக்கு. ஸோ ஹோல் நம்பராக இருந்தால் உனக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அதனால ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணியாச்சு. தென் அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் 2 mole hydrogen react with 1 mole oxygen to form 2 mole water, 2 moles of water. ஸோ நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் ஷார்ட்கட்லேயே கண்டுபிடிக்கலாம். எப்படி? XH2 is equal to given value எவ்வளோ? 3 grams கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கணும். இது வந்து we know that this is the we know that given என்ன? given வந்து this is 3 gram and this is 29 gram, this is 29 gram. அப்போ இதோட மோல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ NH2 மோல்ஸ் எவ்வளோ வரும்? given mass by molar mass. molar mass எவ்வளோ? 2. இங்கே வந்து 3 கிராம் இருக்குது. ஸோ molar mass எப்படி கண்டுபிடிப்பேன்? molar mass எவ்வளோ போடுவேன்? இங்கே 2 போடுவியா, 4 போடுவியா? ஸோ யூ ஹேவ் டு கமெண்ட் செக்ஷனில் அதை போடுங்க இந்த இடத்துல. அதே மாதிரி NO2 is equal to 29 கிராம் டிவைடட் given mass by molar mass. molar mass வந்து O2ன்றதுனால 32 உனக்கு வரும். ஸோ O2 32 வரதுனால you divide this. So approximately you get value in the club. Molar mass will be 2. So this will be 1.5. Molar mass will be 2. So 1.5 given mass by molar mass. So XH2 is equal to given value. இதை சால்வ் பண்ணுங்க இந்த இடத்துல. நான் ஐ வில் டீச் யூ கான்செப்ஷுவலாக நான் இங்கே போட்டுன்னு வரேன். அப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இதை கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கான்செப்ஷுவலாக நம்ம போடுறது நம்மளுக்கு இங்கே கரெக்டாக வரும். ஸோ ஐ வாண்ட் யூ டு ட்ரை திஸ் by yourself. Okay, copy down this and try to find out by yourself and
find out which is the limiting reagent using this shortcut method. Now இப்போ இதை நம்ம கான்செப்சுவலாக பார்க்கலாம். கான்செப்சுவலானா என்ன? இப்போ இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க, நான் அதை கவனிக்கல பாருங்க. ஹைட்ரஜன் வந்து 2.016 கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 2.016. ஸோ அப்போ இது 2ன்னு எடுத்துக்கூடாது. இது மோலார் மாஸ் வந்து 2.016 எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் given value 2 into 2.016 கொடுத்துருக்காங்க அவங்க. 2 into 2.016 இல்லையா? 2H2ன்றதுனால 2 into 2.016 into that is அதுக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு. ஆக்சிஜனுக்கு வந்து 32 grams வந்ததுன்னு சொன்னால் வாட்டருக்கு எவ்வளோ வரும்? வாட்டர் வந்து 2 into 18. 2 into இப்போ திருப்பி இதையும் வந்து ஹைட்ரஜனை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கக்கூடாது. ஹைட்ரஜன் இங்கே கொடுத்தா மாதிரியே எழுதிக்கணும். H2O வந்து நான் இங்கே தனியாக போடுறேன். இங்கே H2O வந்து 2 into 2.016 is equal to 6 2s are 12, 2s are 3 1, 3, 2 into 2, 2 2s are 4, 4.032 plus 16 உனக்கு வரும். ஆக்சிஜனுக்கு 16 வரும். ஸோ தட் வில் பி 20.2 into plus this plus 16. So 2 into 0.16 plus 2 into 16. So this whole thing is 2 times water is present. So 2 into this value. So 16 plus 2 வராது. Hydrogen H2 வந்து 2.026 இல்லையா? So this will be just 2.16 plus what messed up with this? So 18.016. Now this will be 2 into 18.016 gram. So which is equal to 36.032 grams water produce ஆகுது. இப்போ இதுக்கு வந்து அப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கலாம்? 3 gram hydrogen requires, அதுக்கு எவ்வளோ O தேவை? 3 gram hydrogen requires எவ்வளோ தேவை நம்ம பணம் இருக்கு? இப்போ இதில் அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் 2 into இது மல்டிப்ளை பண்ணினா எவ்வளோ வரும்? 12 3 0 4. ஸோ 4.032 gram hydrogen, அதை எழுதிக்கோ இந்த இடத்துல. 4.032 gram hydrogen require 32 gram oxygen. Therefore 3 gram சம்மில் கொடுத்துருக்கிறது. ஸோ this is given value. This is we know that. Don't get confused between these two. இது வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுக்கிற வேல்யூ. இது given value. So therefore 3 gram hydrogen will require x gram oxygen. So you do cross multiplication. அப்போ என்ன வரும்? x into 4.032 equal to 3 into 32 gram. So therefore x equal to 3 into 32. So that will be 69 divided by 4.032. So this will be your value. So that will be எவ்வளோ வரும்? approximately you will get some okay, so 23.8 grams of oxygen நம்மளுக்கு தேவை. எதுக்கு? 3 gram hydrogen எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 23.8 gram oxygen தேவை. ஆனால் சம்மில் எவ்வளோ இருக்கு? இது வந்து this is less than what is given in the problem. 29 grams கொடுத்துருக்காங்க. 29 grams O2 is given in the problem. This is what is required. அப்போ என்ன? O2 எக்ஸஸாக இருக்கு. இதை நம்ம அடுத்தது O2க்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு தட் ஈக்குவேஷன் we know that 32 gram oxygen require
require 4.032 gram hydrogen. From the equation we know that. Now sumல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? O2 29 gram கொடுத்திருக்காங்க. Therefore given value sumல கொடுத்திருக்கிறது வந்து 29 gram O2 require x gram hydrogen. Cross multiply. So you get x into 32 equal to 29 into 4.032 gram. X equal to 29 into 4.032 divided by 32. So that will be equal to, so calculate that. I am using the calculator here. 36 into 29 into so you require 3.654 gram of hydrogen. Now sumல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 gram கொடுத்திருக்காங்க. So this is greater than 3 gram hydrogen that is given in the sum. அப்போ இது ஜாஸ்தியா இருக்கு. இது requirement ஜாஸ்தியா இருக்கு, கொடுத்திருக்கிறது கம்மியா இருக்கு. So அப்போ hydrogen will be this is more, this is required more, therefore this is less. This is required, this is more, so this will be excess. The excess lessன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னா, நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க சம்ல 29 கிராம் கொடுத்திருக்காங்க, ஆனா நம்மளுக்கு 23.8 தான் தேவை. ஸோ அப்போ இது அதிகமாக இருக்கு. அதே மாதிரி சம்மில் நம்மளுக்கு 3 கிராம் ஹைட்ரஜன் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கால்குலேஷன் பிரகாரம் 3.654 தேவைப்படுறது, அதனால இது கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுனால ஹைட்ரஜன் வில் பி த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ அப்போ இதில் எப்படி போடுவேன்? XH2 is equal to 3 gram divided by 2.016. 3 divided by 2.016 XO2 வந்து 29 by 32. So solve this. ஸோ சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க, 3 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் ஆக்சிஜன், 3 லிட்டர் ஆக்சிஜன். ஸோ 1 லிட்டர் ஆக்சிஜன் by 32, 3 லிட்டர்
இது வந்து stoichiometric coefficient 1 liter by 1, இது வந்து 3 liter by 2, 3 liter by 2 இல்லையா, stoichiometric coefficient 2. So this is equal to 1, this is equal to 1.5. So XO2 is less than XCO, therefore O2 is the limiting reagent. O2 is the limiting reagent. Okay, so this is another method. Now I want you to try this. Okay, try this and find out the answer. If you have found out the answer, put it in the comment section. Put it in the comment section. So the correct answer will be, for the first one, again write the equation எழுதுங்க. Equation என்ன, for those who don't know the equation, I am giving you the equation. BaCl2 plus Na3PO4 give you BA3, double displacement reaction. வேலன்சிலாம் தெரிஞ்சாதான் ஃபார்முலாலாம் கரெக்டாக எழுத முடியும். ப்ளஸ் NaCl. ஸோ இது ABCD வச்சு பேலன்ஸ் பண்ணினா உனக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ யூ ஹேவ் 3BaCl2 ப்ளஸ் 2 Na3PO4 ப்ளஸ் 6 NaCl உனக்கு வந்துடும். ஸோ இதிலேருந்து மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், ஒன்றோட மோல்ஸ். ஸோ இது 3 மோல்ஸ், இது வந்து 0.5 மோல் கொடுத்துருக்காங்க, இது வந்து 0.2 மோல் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் என்ன வரும், X BaCl2 is equal to given value வந்து 0.5 mole divided by stoichiometric coefficient 3. அதே மாதிரி X Na3PO4 வந்து given value என்ன, 0.2 mole divided by stoichiometric coefficient 2. So this will be equal to எவ்வளோ வரும், 0.5 by 3 னா 0.126 வரும். This will be equal to 0.1 வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எது வரும், Na3PO4 is less. Na3. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, the maximum number of moles of Ba3PO4 that can be formed. இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இதுக்கு வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சு தான் இது ஃபார்ம் ஆகும். அதாவது எது லிமிட்டிங் ரியேஜென்ட்டோ அது இன்னொரு ரியேஜென்ட் கூட எவ்வளோ கூட பைண்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் இது ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. ஃபார் திஸ் கொஸ்டின் இட் இஸ் டி. ஸோ நீ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த மோல்ஸில் வந்து இங்கே எவ்வளோ, இது எவ்வளோ 1 மோல் இங்கே ஃபார்ம் ஆகுது, 1 மோல் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் என்ன, இங்கே லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து 0.1. ஸோ Na3PO4 இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இது எவ்வளோ மோல்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் இது ஃபார்ம் ஆகும். தட் இஸ் 0.5 mole of this will react with 0.2 mole of this to produce 1 mole of this. Okay, so அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதை ஃபார்ம் ஆகும்னா இது பொறுத்து இருக்கும். 0.2 மோல்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு அது, அதாவது 3 moles according to the we know that என்னது 3 mole BaCl2 react with 2 mole Na3PO4 to give 1 mole Ba3PO4. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன, அப்போ நம்மளுக்கு இப்போ 2 moles of Na3PO4 produces 2 moles of Na3PO4 produces Na3PO4 produces 1 mole of Ba3PO4 twice, 2 moles. அப்போ இது we know that given என்ன, given வந்து 0.2 moles is given. அப்போ 0.2 moles எவ்வளோ ஃபார்ம் ஆகும், therefore 0.2 moles வந்து எவ்வளோ இது ஃபார்ம் ஆகும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x into 2 equal to 1 into 0.2. X equal to 0.2 by 2. So that will be equal to 0.1. So correct answer is D. Okay, so that is how we have to find out this. Then the next question is 30 gram magnesium react with O2 and the residual mixture contain என்ன இருக்கும் அதில். So those who have already worked out,
அதே மெத்தட் போடுங்க. கரெக்ட் த ஈக்குவேஷன் எழுதுங்க. பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதி வாட் இஸ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்? 2mg 10thலேயே எழுதி படிச்சிருப்பீங்க. இதை 2mg plus O2 gives 2mgO. 2mgO. ஸோ கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 30 gram and this is also 30 gram கொடுத்துருக்காங்க. ஸோ 30 gram கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? ஸோ இது வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் ரிலேஷன். 2 mole plus 1 mole give you 2 mole. ஸோ 2 mole என்ன? 2 into 24 grams of atomic mass of magnesium plus இங்கே 32 grams இல்லையா? 32 grams of oxygen to produce 2 times 24 plus 16. So that is 20 plus and 30 plus and 40 into 2 80 grams. 40 into 2 80 grams. So 30 grams 32 அப்போ நம்மளுக்கு என்ன? Now which option will be correct? 60 gram இந்த residual mixture ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் we know that 48 gram magnesium react with 32 gram oxygen to produce 80 gram MgO. இதுதான் we know that. சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 gram கொடுத்துருக்காங்க. இது 30 gram கொடுத்துருக்காங்க. இதுவும் 30 gram கொடுத்துருக்காங்க. இது we know that. இது வந்து given. சரியா? ஸோ 30 gram கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். லிமிட்டிங் ரியேஜென்ட் எது எப்படி கண்டுபிடிப்பேன்? xmg is equal to given value 2 mole divided by stoichiometric 2 is equal to 1. xO2 is equal to given value 1 mole divided by stoichiometry mole is equal to, so both are equal. So both are limiting reagent. அப்போ ரெண்டுமே வந்து உனக்கு அதில் இன்வால்வ் ஆயிருக்கும். அப்போ 30 gram magnesium எவ்வளோ? 48 gram இங்கே எழுதுறேன் பார். Now watch carefully. According to the equation we know that 48 gram magnesium give you எவ்வளோ? 80 gram MgO. Therefore 30 gram Mg will give you how much? X. Cross multiply. X into 48 is equal to 30 into 80. X is equal to 30 into 80 by 48. 30 into 80 by 48. ஓகே, ஸோ இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி 30 gram, so we know that 30 gram O2 will form again 80 gram MgO. 80 gram MgO. Therefore, 32 gram O2 forms 80 gram MgO. Therefore, 30 gram O2 form x gram MgO. Therefore, x equal to cross multiply. X equal to 80 into 30 divided by 32. 80 into 30 divided by 32. ஸோ அப்போ போட்டேன்னா எது வரும் உனக்கு? Mg will be the limiting reagent. Mg will be the limiting reagent and correct option will be for this. Correct option will be என்ன வரும்? D வரும். 50 gram MgO and 10 gram of O2 will be left unreacted. வந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும்? 48 gram Mgக்கு 32 gram Mg தேவை. See, I will write it here. 48 gram Mgக்கு எவ்வளோ? 32 gram O2 தேவை. அப்போ 30 gram Mgக்கு எவ்வளோ O2 தேவை? Cross multiply. X equal to 30 into 32 by 48. இவ்வளோ O2 தேவை. நம்மள்ட்ட எவ்வளோ O2 இருக்குது பார்த்தோன்னா அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அன்ரியாக்டட் வந்து 20 உனக்கு வந்ததுன்னா, ஸோ இது எவ்வளோ போட்டு வரும்? ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 20 grams. ஸோ இப்போ ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு 30 grams இருக்குது. 30 gram minus 20 gram, 10 gram oxygen will be remaining.
10 gram oxygen will be remaining. So இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் 10 gram உனக்கு இருக்கு. Therefore அப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் சம் வந்து again 254 grams of iodine. ஈக்குவேஷன் எழுதணும் அந்த இடத்துல. ஈக்குவேஷன் என்ன? I2 plus Cl2 gives ICl plus ICl3. ஸோ 4 Cl இருக்குது, அப்போ 2 Cl போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போது 1 mole 2 mole 1 mole 1 mole. I2 வந்து 254 gram. இது வந்து Cl2 வந்து 35.5 into 2 71 into 2 142 gram வரும். இது அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். will react with வரும். ஸோ how many moles of each are formed கண்டுபிடிச்சுன்னா இதில் ரெண்டுமே வந்து சேமாக உனக்கு வரும். ஸோ ட்ரை யுவர் செல்ஃப். த கரெக்ட் ஆன்சர் இஸ் B. 1 mole of ICl and 1 mole of ICl3 will be formed. Okay. I hope you would have understood the concept of reacting mixture. So let me quickly summarize what is reacting mixture, limiting reagent. Limiting reagent அப்படின்னா ஒரு ரியாக்ஷனில் எது கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிடுறதோ அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இதில் கொஷின்ஸ் வந்து 2 இல்லை 3 டைப்பாக கேட்பாங்க. என்ன? ஒன்று வந்து எது லிமிட்டிங் ரியேஜென்ட்னு கேட்பாங்க. ரெண்டாவது ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. மூணாவது இப்போ நான் கடைசியாக கொடுத்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த ரியாக்ஷன் மிக்சரில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கான்செப்சுவலாக ஒன்று போடலாம், ஷார்ட்கட் மெத்தடில் போடலாம். ஷார்ட்கட் மெத்தடில் போடும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன? இந்த ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? மோல் வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்த உடனே வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபார் லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் எழுதணும். ரெண்டாவது அதை பேலன்ஸ் பண்ணணும். மூணாவது அந்த ரிலேஷன்ஷிப்பை எழுதிக்கணும். அதாவது மோல் ரிலேஷன்ஷிப், மாலிக்யூல் ரிலேஷன்ஷிப், வால்யூம் ரிலேஷன்ஷிப். வால்யூம் ரிலேஷன்ஷிப்பில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து 22.4 லிட்டர் வச்சு போடுறது ஒரு டைப் ஆஃப் வால்யூம். இன்னொன்று வந்து அக்கார்டிங் டு கே-லூசக்ஸ் லா பிரகாரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே கேஸாக இருந்ததுன்னா, அதாவது எல்லா ரியாக்டண்ட்டும் எல்லா ப்ராடக்ட்டும் கேஸாக இருந்ததுன்னா அதை நம்ம அந்த மோல் அப்படியே வால்யூமாக எடுத்துக்கலாம். 1 மோல்னா 1 வால்யூம் 1 லிட்டர் அப்படி எடுத்துக்கலாம். 2 மோல்னா 2 லிட்டர்னு எடுத்துக்கலாம். 3 மோல்னா 3 லிட்டர் 3 வால்யூம்னு எடுத்துக்கலாம். 3 லிட்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை கூட நம்ம டைரெக்டாக ரிலேட் பண்ணி குயிக்காக நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் எழுதணும், பேலன்ஸ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை போடணும். போட்டுட்டு அதில் லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுன்றதுக்கு எக்ஸ் ஃபார்முலா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வேல்யூ டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போட்டோன்னா எது லோயஸ்ட்டாக வருதோ அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். நம்மளுக்கு we know that ஈக்குவேஷனில் லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளோலேருந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோ ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ if you have any questions on this video, please give it in the comment section. Thank you for watching my video.